வணக்கம். இது தவிர்க்க முடியாத ஒரு துயர சம்பவம். ஆ எல்லாருக்குமே, மனிதனா பொறந்த எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளா இருந்தாலும் சரி, ஊர்க்காரங்களா இருந்தாலும் சரி, வியாபாரிகளா இருந்தாலும் சரி. பொதுமக்கள் அப்படின்னு வரும்போது, அத யாராலுமே அத சகித்துக் கொள்ள முடியாத ஒரு துயரமான சம்பவம். ஆ இந்த விஜயினுடைய பிரச்சார கூட்டத்தில நடந்திருக்கு, கரூர்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரையில நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வந்து ஒரு குடும்பத் தலைவர்னா, பொறுப்பா நம்ம பிள்ளைகள கூட்டு போணும், மனைவிய கூட்டு போணும், பிள்ளைகள கூட்டு போணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது தான் கட்சி ஆளுங்களோ, இல்ல ஊர்க்காரங்க சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போகணும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் பாதுகாப்பு. முதல் பாதுகாப்பு நம்ம தான். அதுக்கப்புறமா தான் நம்ம அரசாங்கத்தையோ, இல்ல கட்சிக்காரங்களையோ நம்ம சொல்லணும். அதனால இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்றத விட, முதல் பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு ஒரு குடும்பத் தலைவனுக்கும் உண்டு. அது குடும்பத் தலைவியா இருந்தாலும் சரி, குடும்பத் தலைவனா இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்தது தான் கட்சி. அதுக்கு அடுத்தது தான் வந்து நண்பர்கள் அந்த மாதிரிலாம் போகணும். இனி வரும் காலத்துலயாவது முதல்ல மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த கூட்ட நெரிசலான இடத்துல போறது. சாதாரண திருவிழா காலத்திலேயே பார்த்தீங்கன்னாலே கூட்ட நெரிசல் ஏற்படும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய காவல்துறைகள் வந்து பாதுகாப்புக்கு நிப்பாங்க. இதுல இடம் சின்னது, இல்ல இடம் குடுக்கறதுக்கு அனுமதி இல்ல. அந்த இடத்துல வந்து இவ்வளவு பேர் தான் சேருவாங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே கணிச்சு தான் வந்து அந்த இடத்துக்கு அனுமதி குடுத்துருக்கணும். நேரம் ஆக ஆக எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்லாம் நம்ம இந்த ட்ரோன் கேமரா மூலியமாவே பார்த்துருக்கலாம். அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியா எடுத்திருக்கலாம். முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எடுத்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாம் அப்படின்லாம் இப்ப சொல்றோம். அங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து கணிச்சவங்களுடைய அலட்சியம்னு சொல்லலாம். என்ன பொறுத்தவரையில. அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு வினாடிக்கும் எத்தனை பேர் கூடுறாங்க, அவங்களுக்கு தேவை என்ன? குடிநீர் என்ன? அவர் பேசுறவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் குடுத்துருக்கிறாரு. பட்டு அதுக்கு மேல இது இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நியதினா அத நம்ம மாத்த முடியாது. இயற்கை பேரழிவுலாம் வந்து தானா நடக்குது. இத வந்து நம்ம தவிர்த்திருக்கலாம். ஐயோ! இங்க ஒரு ஒரு வினாடிக்கும் இவ்வளவு கூட்டம் வருதே, அதுக்கு அந்த தேவையான நடவடிக்கைகளோ, போக்குவரத்துக்கோ, இல்ல ஆம்புலன்ஸ் போறதுக்கோ எல்லாமே வந்து மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும்னு ஒரு துரித நடவடிக்கை எடுத்திருந்தா, இந்த உயிர் சேதம் தவிர்த்திருக்கலாம்.